மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நாளை தொடங்க உள்ள நிலையில் முன்னேற்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இப்போ இந்த மாநாட்டிற்காக என்னென்ன பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது? மாநாட்டுக்கான ஏற்பாடு தயார் நிலையில் இருக்கா? காயத்ரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய 24வது மாநாடு என்பது நாளைய தினம் மதுரையில் தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. மதுரை தமுக மைதானத்தில் நாளை தொடங்க உள்ள இந்த மாநாட்டை முன்னிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்று கண்காட்சி, புத்தக கண்காட்சி மற்றும் தியாகிகள் சுடர் சங்கமம் ஆகியவை நிகழ்வுகள் இன்று மாலை 6:30 மணி அளவில் தொடங்க இருக்கின்றது. இந்த கண்காட்சியை மூத்த பத்திரிகையாளர் என் ராம் அவர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார். புத்தக கண்காட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் வே பரமேஸ்வரன் திறந்து வைத்து இந்த கண்காட்சியை தொடங்க இருக்கிறார்கள். நாளை காலை 8 மணிக்கு இந்த மாநாடு என்பது தொடங்க இருக்கின்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் காரத் துவக்கி வைக்கிறார். பொது மாநாட்டை தொடர்ந்து நாளை மாலை பிரதிநிதிகளுக்கான மாநாடு என்பது துவங்க இருக்கின்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக நாளைய தினம் சாலமன் பாப்பையா, இயக்குனர் ராஜு முருகன், நடிகர் சசிகுமார் உள்ளிட்டோர் நாளை மாலை பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். அதே போல ஏப்ரல் 3ஆம் தேதி மாநில உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போல கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடக உயர்கல்வித்துறை அமைச்சர் சுதாகர் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை இயக்குனர் வெற்றிமாறன், சமுத்திரக்கனி, நடிகர் விஜய் சேதுபதி ஆகியோர் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறார்கள். ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று அதே போல நடிகர் பிரகாஷ் ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்று உரையாற்றிவிட்டு ஏப்ரல் 6ஆம் தேதி என்பது மாலை மதுரை பாண்டிகையில் அருகே இருக்கக்கூடிய இந்த செந்தொண்டர் அந்த பகுதியில் செந்தொண்டர் அணிவகுப்பு என்பது மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த பேரணியை தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் பொதுக்கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய தேசிய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். இவை தவிர்த்து தினமும் மக்கள் இசை, பாடல்கள், கலை நிகழ்ச்சிகள், பல்வேறு கருத்தரங்குகள் நடைபெற்று இருக்கின்றன. இந்த தொடர்ச்சியாக தான் தற்பொழுது இன்று மாலை 6:30 மணி அளவில் நடைபெறல இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கியதற்கான முன்னேற்பாடு பணிகள் என்பது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி ஹரிகிருஷ்ணன், விவரங்களை வழங்கியமைக்காக.